பேசியதை விட என்னிடம் அதிகம் பேசியிருக்கிறார். அவங்களே சொன்னாங்க, அவங்க மிஸ்ஸஸே சொன்னாங்க பேசுவாரு. போகும்போது கூட சொல்லி போனோம். வீட்டுக்கு மெட்ராஸ் தான் ரஜினிகாந்த் பார்க்க போனது அவர் இவ்வளவு சீக்கிரம் சரி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வரச்சல் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் அந்த ஒளிப்பதிவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் 10 பேர் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோன்னா எங்களுக்கு கேட்டு திறந்தது, அவங்களுக்கு கேட்டு திறக்கல. ஸோ உள்ள வந்து நான் இறங்குற பக்கம் முன்னாடியே ரஜினிகாந்தே நிற்கிறாரு. நான் நினச்சேன் எங்கேயோ ஒரு பக்கம் உட்கார வைப்பாங்க, அவரை கூட்டிகிட்டு வருவாங்க, என் பக்கத்தில் அவர் நிற்பார் அல்லது கை கொடுப்பாரு, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வான்னு சொல்லிடுவாருன்னு நினச்சேன். அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவர் நான் வணக்கம் சொல்கிறேன், என்னைய அப்படியே மேலே எடுத்து கையில் தோளில் கை எடுத்து தட்டி கொடுத்தாரு. திடீர்னு பார்க்குற சிவகுமார் காலில் ரஜினிகாந்த் விழுகிறாரு. அது வந்து எதிர்பார்த்தேன். அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த சால்வை போத்த மாட்டார். அதுல கிரேட் இருக்குது. வெறும் ஃபோட்டோ மட்டும் கை கொடுக்கறது, ஒரு சில இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு சால்வையும் எடுத்து போட்டு எடுக்கப்பா ஃபோட்டோ எடுக்கப்பா அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூமுக்குள்ளே போனோம். 3 பேர் உட்கார்ந்தோம். அவர் சிவகுமார் காரில் போகும்போது சொல்லிட்டாரு, நான் பேசினா நிறுத்த மாட்டேன், அதனால அவங்க 10 நிமிஷம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் 10 நிமிஷம் பேசிக்கோங்கன்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வேலுமணிங்க தைரோக்கியாருங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேங்க உங்களை பற்றி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள்லாம் நடிகர்கள், நாங்கள்லாம் வந்து பஞ்ச்லைன் யாரோ எழுதி கொடுப்பாங்க, அந்த பஞ்ச்லைனை நாங்கள் டெலிவரி மட்டும் தான் பண்ணுவோம். நீங்கள் மேடையில் பேசும்போதே அப்படியே பஞ்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அது நான் பார்த்தேன், சிறப்பாக இருந்தது அப்படின்னு அது ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என் மனைவி நான் இழந்துட்டேங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், சாரி அப்படின்னாரு. அப்புறம் சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பேங்கில் போய் 1 மணி நேரம் நீங்கள் பேசுறது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். பட் கொஞ்சம் டவுன் தான், ஃபுல் ஹெல்த் கிடையாது, சிம்பிள், அவ்வளோ சிம்பிளாக இருப்பான்னு எதிர்பார்க்கல. பட் அதுக்கப்புறம் சிவகுமார் பேச ஆரம்பித்தார். சிவகுமார் அவரோட எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து வந்திருந்தார். இது எங்கே எடுத்த ஞாபகம் இருக்குதா, இது எங்கே எடுத்த ஞாபகம் இருக்குதா. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் சிவகுமார் காலத்தொட்டு கும்பிட்றாரு, இது எங்கே ஞாபகம் இருக்கா. அவரே பார்க்குறாரு, இது யார் இதுன்னு கேட்குறாரு. சொல்லி இவர் ஒரு செட்டில் ஒரு ஆக்டிங்காக மேக்கப் போட்டிருந்தப்போ ரஜினிகாந்த் அங்கே மீட் பண்ண போயிருக்காரு. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ எங்கேயும் யாருக்குமே தெரியாது, ரஜினிகாந்துக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து தெரியாது. பட் அவங்க 2 பேரும் நிறைய பேசிக்கிட்டாங்க, நிறைய எப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் படிப்படியாக எப்படி உயர்ந்தோம் எல்லாம் பேசிட்டாங்க. பட் ரஜினிகாந்துக்கு வந்து நிறைய ஃபீஸ் கிடைச்சிருக்குது, சிவகுமாருக்கு அவ்வளோவெல்லாம் கிடைக்கல. அவர் கிடைச்ச ஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. என்னுடைய கணக்கு பிரகாரம் ரஜினிகாந்த் 1 கோடி வாங்கும்போது கூட சிவகுமார் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. யாராவது கேளுங்க, நீங்கள் இத்தனை பேர் இன்னைக்கு வந்து
ஒவ்வொரு ஆர்கனும் ஃபெயில் ஆகும். அதே மாதிரி தைராய்டும் ஃபெயில் ஆகும். ஸோ தைராய்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தைராய்டு ஹார்மோன் சுரக்காது. தைராய்டு ஹார்மோன் சுரக்கலைன்னா உணவை சக்தியாக மாற்றும் திறமை தைராய்டுக்கு மட்டுமே உள்ளது. திருப்பி சொல்லிட்டா என்னென்னு, உணவை சக்தியாக மாற்றும் திறமை தைராய்டுக்கு மட்டும் உள்ளது. நிலக்கரி எப்படி எரிந்து எனர்ஜி வருதோ அதே மாதிரி உணவை எரித்து எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்குது. அது இல்லாமல் போச்சுன்னா அந்த இது ப்ராசஸ் நின்று போகும். அது நின்று போச்சுன்னா உடம்புல சக்தி இருக்காது, உடம்பு படுத்துடும். அது கவனிக்கவே இல்லைன்னா ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அவர் ஒரு வெஜிடபிள் ஆகி இறந்துருவார். ஸோ அதுதான் சிம்டம்ஸ். வெயிட் ஏறும், கான்ஸ்டிபேஷன் வரும். இன்ஃபேக்ட் நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தின் செயலுக்கும் தேவையான சக்தியை கொடுப்பது தைராய்டு மட்டுமே. ஸோ நான் தைராய்டை பற்றி படிக்கும்போது தைராய்டை பற்றி இந்தியாவில் நிறைய பேருக்கு புரியாது. ஸோ நான் தான் தைராய்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடை, வெளிநாட்டுக்காரன் பண்ணிட்டு அந்த மெத்தடை அதை ரெப்ளிகேட் பண்ணி இங்கே பண்ணினேன். நான் தான் தைராய்டை சீப் ரேட்டில் பண்ணி மக்களுக்கு கொடுத்தேன். அதில் தான் நான் ஒரு பெரிய புரட்சியாளராக மாறுது. ஆனால் தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியாது. 100 பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னா இன்னைக்கு வரைக்கும் 80 பேருக்கு பிரச்சனை இருக்க தெரியாது. ஏன்னா அது 10 நாளில் பிரச்சனை முட்டாது. ஒரு 10 வருஷம் ஆகும் பிரச்சனை முக்தி கஷ்டம் வர்றதுக்கு. ஸோ இப்போல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது, அதனால் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்பீங்க. அந்த தைராய்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணாது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த தைராய்டு என்ன ஹார்மோனை சுரக்குதோ அந்த ஹார்மோன் இன்னைக்கு சிந்தட்டிக்காக அவைலபிள். அப்படின்னா மெடிசன்ஸாக இருக்குது. அந்த மெடிசன்ஸை நீங்கள் டெய்லி 1 டேப்லெட்டோ 2 டேப்லெட்டோ எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லுவார். அதை எடுத்தாச்சுன்னா எப்படி கண்ணாடி போட்ட உடனே பார்வை கிளியர் ஆகுதோ அதே மாதிரி தைராய்டு மருந்து சாப்பிட்டா தைராய்டு பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். இது வரைக்கும் தைராய்டுனால செத்தவங்கிறது அதிகமாக எங்கேயுமே இல்லை. கடைசியில் டாக்டர் தைராய்டு மெடிசன் கொடுங்க, இவர் தைராய்டு பிரச்சனைன்னு கொடுத்தாச்சுன்னா அவர் தப்பிச்சுவார். ஸோ தைராய்டுங்கிறது எளிதாக கண்டுபிடிக்க முடியும். பரிசோதனை செய்தால் எளிதாக அதுக்கு தீர்வு காண முடியும் மெடிசன் கொடுத்தா. ஸோ இன்னைக்கு அது சொல்யூஷன். சரியா? அது ஒரு உயிர்கோழி நோய் அல்ல. ஆமாம், இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அது நோய் அல்ல. கொஞ்சம் ஷாக்காக இருக்குதான். அதாவது நம்ம உடம்புக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று டிஸார்டர், இன்னொன்று டிசீஸ். டிசீஸ்னா நோய், டிஸார்டர்னா குறைபாடு. இதெல்லாம் டிஸார்டரில் வரும். டிஸார்டரை எது போனாலும் அது ஆர்டர் கொண்டுட்டு வர்றது ஈஸி கிடையாது. ஸோ டிசீஸ் வந்தால் போயிடும். ஒன்றா நீ போயிடுவா, இல்லாட்டி அது போயிடும். டிஸார்டர் வந்தால் நீயும் போக மாட்டேன், அதுவும் போகும். ஸோ தைராய்டு ஒரு டிஸார்டர், டயபெட்டிஸ் ஒரு டிஸார்டர், ஹைப்பர் டென்ஷன் ஒரு டிஸார்டர். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டிசீசஸ் டிஸார்டர். ஒரு செட்டு டெங்கு, மலேரியா இதெல்லாம் வந்ததுன்னா அது டிசீசஸ். அது ஒரு வாரம் 10 நாளில் அது போயிடும். இது முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. எது? தைராய்டு. நான் தான் சொன்னல, கண்ணாடி போட்டா அவ்வளோதான். ஆமாப்பா, உனக்கு லைஃப் இருக்குது, சந்தோஷமா இல்லை. லைஃப் எல்லாம் மருந்து சாப்பிடணுமாங்கிற கவலை. பட் சுகர் இஸ் டேஞ்சரஸ், தைராய்டு இஸ் சேஃப். ப்ரெஷரும் பிரச்சனை. ப்ரெஷரையும் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த சுகரும் ப்ரெஷரும் என்ன பண்ணுதுன்னா இரத்த குழாய்கள் மூலமாக அந்த தமனிகள், கேபிலரிக்கு என்ன சொல்லுவாங்க,
கேபிலரிஸ்ன்னு இருக்கும். தமனி, சிரை, அது ரெண்டும் ரத்த நாளங்கள். ரத்த நாளங்கள்ல நான் பாம்பே போனால் தமிழ் மருந்து, இங்கேயே உட்காந்து எல்லாம் தமிழ் மருந்து உட்காந்துருக்கேன். இங்கிலீஷ்ல கேபிலரிஸ் சொல்லுவாங்க. கேபிலரிஸ் சொல்லுவாங்க. கேபிலரிஸ்னா அது சின்ன சின்ன குழாய்கள். ஸோ டயபெட்டிஸும் பிளட் ப்ரெஷரும் எல்லா ரத்த நாளங்களையும் தொந்தரவு பண்ணும். அதனால் ரத்த நாளங்கள் தொந்தரவு பண்ணுறதுனால தான் மூளை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமில்லை, ஜக்கி வயசுல 10 நாள் அப்பலோல் படுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் யோகா பண்ண போது எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டியதில்லை. கடைசியில் அவர் தான் பெண்கள் வந்து தைராய்டு பிரச்சனை இருந்து திருமணம் செய்தால் குழந்தை பேருக்கு ஏதாவது லேட் ஆகுமா, தொந்தரவு இருக்காங்க? ரைட். தைராய்டு பிரச்சனை வந்து 5 பேருக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா அதில் 4 பேர் லேடிஸ், ஒருத்தர் தான் ஜென்ஸு. அப்படின்னா இந்த தைராய்டு வியாதி வந்து லேடிஸை தான் அதிகமாக தொந்தரவு பண்ணது, ஜென்ஸை பண்ணுறதில்லை. இதுக்கு என்ன காரணம்னா, லேடிஸ் தான் பீரியட்ஸ் வருது, ஜென்ஸுக்கு வர்றதில்லை. ஸோ அந்த பீரியட்ஸ் மந்த்லி வரும்போது அந்த ஹார்மோன்ஸ் ஏறி இறங்குறது தான் பீரியட்ஸ் ஆகுது. அந்த ஏறி இறங்குறதுனால அந்த தைராய்டினுடைய பலவீனம் பண்ணுது அது. ஸோ இது வந்து ஏன் உமனுக்கு அதிகம் இருக்கிற ரீசன். நீங்கள் கேட்டதுக்கு என்ன பதில்னா, ஒரு பெண் கருத்தரிக்கவில்லை என்றால் அதுக்கும் ஒரு காரணம் தைராய்டாக இருக்குது. ஸோ முதல்ல பெண் கருத்தரிக்கவில்லை என்று டாக்டரிடம் போனால் ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த தைராய்டை கரெக்ட் பண்ணியாச்சுன்னா ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆயிரும், அதோட விட்டுருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, தைராய்டு பிரச்சனை இருக்கிற பெண்கள் கருத்தரித்திருந்தால் அந்த பீரியட் வந்து ப்ரெக்னென்சி பீரியட் 9 மாதத்துக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் குறையாமல் பார்த்துக்கணும். இல்லாட்டி அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தைராய்டு ஹார்மோன் போய் அதிகம் தேவையான அளவு சேராது. நாமெல்லாம் எங்கேயுமே டெஸ்ட்டுகள்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. ப்ரெக்னென்ட் லேடின்னா ப்ரெக்னென்ட், அதுக்கப்புறம் நாம் ஒன்றும் கண்டுக்காமல் இருந்தோம். இப்போல்லாம் அது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஒரு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க, இந்த 4 டெஸ்ட்டு நீயே 4 தடவை 9 மாதத்துக்குள் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்னு இப்போல்லாம் பண்ணுறாங்க. ஸோ 2 வந்து அந்த தாய்க்கு தேவையான ஹார்மோன் அளவில் குறைபாடு இருந்தால் குழந்தைக்கும் குறைபாடு இருக்கும். இனி ஒரு சோகமான நிகழ்ச்சி என்னவென்றால், பல குழந்தைகளுக்கு தைராய்டே இருப்பதில்லை. பலான்னு சொன்னா 1000ல் ஒரு குழந்தைக்கு தைராய்டு இருக்காது. அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு கிட்னி இல்லாம குழந்தை பிறக்குதுல்ல, அந்த மாதிரி தைராய்டு இல்லாம குழந்தை பிறக்கும். இந்த தைராய்டு இல்லாம குழந்தை பிறந்ததுன்னா அந்த அம்மாவனுடைய சப்ளையில் இருந்த தைராய்டு ஹார்மோன் 1 மாசத்துக்கு சப்ளை இருக்கும், மெல்ல குறைஞ்சிடும். அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் அந்த குழந்தை ஒரே டல்லா இருக்குதுன்னு நமக்கு புரியாது. எத்தனையோ குழந்தைங்க அதுல இறந்துருக்காங்க. அதாவது அந்த குழந்தைக்கு ஒரு வளர்ச்சி இல்லாம போற காரணமே தைராய்டு இல்லாததுதான். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்றாங்க, இந்தியாவிலேயே அது நடக்கிறது இல்லை. வளர்ந்த நாடுகளில் குழந்தைக்கு 7 நாட்கள் கழித்து தைராய்டு டெஸ்ட் பண்ணி தைராய்டு குறைபாடு இருந்ததுன்னா கண்டுபிடிச்சா தான் வீட்டுக்கு போக முடியும். இல்லாட்டி அனுப்புறது இல்லை. ஏன்னா அந்த 1000ல் ஒரு குழந்தை போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டு சம்மந்தப்பட்டவை. அப்புறம் இதுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கும் அது ஒரு ரீசனு. ஸோ தைராய்டு இஸ் இம்பார்ட்டன்ட். தைராய்டு